ஐயா நான் போய் எப்படி கை நீட்டுறது, வேணா எனக்கு ஒன்றும் தரட்டும் அப்படி தோணலையே. அப்போ கண்ணன் பெரியவன் அப்படின்ற பட்சத்தில் எல்லாம் ஆனந்தம்தான். ராதே கிருஷ்ணா. கண்ணன் வந்துட்டான். அப்போ கண்ணன் வசத்தி, அவன் கொடுக்குற அனுபவம் வசத்தி, அவன் கொடுத்த வாழ்க்கை வசத்தி, அவன் கொடுக்குற சமயங்கள் வசத்தி. இதே மாதிரி டெய்லி உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். பால் கொட்டிடுதா, ஐயோ 1/2 லிட்டர் பால் வீணாக போயிட்டு நினைக்கப்படாது. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எவ்வளோ பாலை கொட்டுறோம், எவ்வளோ வெண்ணெய், எவ்வளோ நெய், கிட்டத்தட்ட ஒரு டப்பா நெய் அப்படியே கொட்டினோம். ஆனால் கண்ணன் தலையில் பகவான் பக்தாளோட மேலே வரும்பொழுது அபிஷேகம் ஆகிடுறது இல்லையா, அதான். அதனால் எதுவும் நஷ்டம் இல்லை, நீ எதையுமே நஷ்டப்படலை, நீ எதையுமே இழக்கலை. இதுவரைக்கும் இழந்ததெல்லாம் பாவத்தை தான், சம்பாதிச்சதெல்லாம் புண்ணியத்தை தான். இழந்தது எல்லாம் தேவையில்லாதது தான், நீங்கள் அடைஞ்சது எல்லாமே வசதியானது தான். சரியா? காற்றுல எத்தனை விளையாட்டு விளையாடினோம், பனம்பழம்லாம் வச்சுண்டு, வாழைப்பழம்லாம் வச்சுண்டு, செங்கல்லாம், எத்தனை வெரைட்டியான பரிசுகள் இன்னும் இருக்குது பாருங்க, வச்சுருக்கோம். இப்போ திருப்பி விளையாட தான் போகணும். கிருஷ்ணலீலானா விளையாட்டு தானே, வேற என்ன வேணும்? அப்படியே விளையாடி விளையாடி அப்படியே மயங்கணும். வாழ்க்கையே விளையாட்டு தானே. கண்ணனோ தீராத விளையாட்டு பிள்ளை. விளையாடலாமா? என்ன விளையாடலாம்? ஏதோ விளையாடலாம், ஏதோ ஒன்று விளையாடணும், சுகமாக விளையாடணும், ஆனந்தமாக விளையாடணும், வெக்கப்படாமல் விளையாடணும், யோசிக்காமல் விளையாடணும், சந்தோஷமாக விளையாடணும், வெற்றி தோல்வி பார்க்காம விளையாடணும். அதான் வாழ்க்கை. இங்கே ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு இல்லை, கண்ணனை அடையிறோமா, உலகத்தில் என்ன சாதித்தோம், எதை சம்பாதிச்சோம், எந்த பெரிய ஒசரத்தை அடைஞ்சோன்னு முக்கியம் இல்லை, கண்ணனை அடைஞ்சோமா. கோபிகள் வாழ்க்கையில் பாருங்கள், அவள் பெருசாக சாதனை பண்ணா, உலகத்தில் பெரிய கோடீஸ்வரனானா, ஒன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தயிர் பால் மோரோட தான் அவள் வாழ்க்கை. இவ்வளோதான் வாழ்க்கை. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தயிர் பால் மோர் வெண்ணெய் மாடு ஆடு கண்ணுக்குட்டி அதுங்களை மேய்க்கிறது, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். சாயங்காலம் வீட்டுக்கு வருவான், அப்படி இருப்பாள். ஆனால் விதவிதமாக கிருஷ்ணானுபவம். சரியா? விதவிதமாக கிருஷ்ணானுபவம். அப்போ அந்த கிருஷ்ணானுபவம் தான் நம்ம வாழ்க்கையில் முக்கியம். சரியா? விளையாடலாமா? சரி, வீரராகவன் கொஞ்சம் எல்லாம் நகருங்கோ, சேர் கொண்டு வந்து போடுங்க, ஒரு 10 சேர் சுற்றி. இது மியூசிக்கல் சேர்லாம் கிடையாது, நாமஜப சேர். அப்படியே நடுவில் ஜெய் ஜெய் ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. சேரை தூக்கலாம் கூடாது. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. யாருக்கு சேர் கிடைக்கல? யாருக்கு சேர் இல்லை இல்லையா? நீங்க வாங்க, நீங்க தான் முதல்ல ஜெயிச்சிங்க. அப்படி மேலே வாங்க, உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, ஜெயிச்சவெல்லாம் உட்காருங்க. கண்ணன் எப்படின்னா, ஏதான ஒன்றத்தை தோத்துட்டா ஏதான ஒன்று விசேஷமாக கொடுப்பான். இப்போ நீங்கள்லாம் உக்காந்துட்டேளா, பெரிய பரிசு இருக்கா, ஆனால் அவன் முதல்லையே விட்டுட்டாளா, அதனால் கண்ணன் பெரிய பரிசு தரான். ஆண்டாளோட கிளி தெரிஞ்சிருந்தா விட்டுருக்கலாம்ல, அதான். ரைட், ஒரு சேர் எடுங்க. அடுத்தது தருவேனான்னு தெரியாதுப்பா. மேலே ஏறிக்கடாங்கண்ணா, மேலே ஏறி. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே
லேட்டு. கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா. ராதே 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 ராதே. யார் விட்டது? ஜெயிச்சவங்களாம் உட்காருங்க. விட்டாள் வாங்க. புண்டலீக வரதா ஹரி வீட்டில் 21 தடவை. சமத்தா புண்டலீக வரதா ஹரி விட்டலா. இருந்தாலும் காத்தால அந்த பய சொன்ன மாதிரி வரல. புண்டலீக வரதா புண்டலீக வரதா புண்டலீக வரதா புண்டலீக வரதா புண்டலீக வரதா புண்டலீக வரதா ஹரி விட்டலா. சமத்தா புண்டலீக வரதா ஹரி விட்டலா சொன்னாலா. இவாளுக்கு பரிசு கவுடன் கேக். வரட்டி. என்ன வரட்டி தெரியுமா? பரவாயில்ல, நிறைய வருது. சரி, நான் துக்காராம் வரட்டின்னு சொல்றேன். துக்காராம் ஒரு கிராமத்துக்கு போகும்போது 2 ஸ்திரீகள் வரட்டி தட்டி இருந்தா. 2 பேர் வரட்டியும் சண்டை வந்துடுது. இது நான், இது உன்னோடதுன்னு. கடைசியில் துக்காராம் வந்து இவன் வரட்டியை பிரித்து கொடுத்தார். ஒவ்வொரு வரட்டியாக அப்படி காதில் வச்சு எல்லாரும் கேட்டால் காதில் என்ன இருக்குது அப்படின்னா. இப்போ துக்காராம் சொன்னார், இல்லை இவள் விட்டல் விட்டல் விட் சொல்லிட்டு வரட்டி தட்டினா. அவள் சொல்லாமல் தட்டினா. அவள் தட்டின வரட்டியில் விட்டல் நாமம் கேட்கறதுன்னா. அப்போ இது விட்டல் நாமத்தோட கூடிய வரட்டி. அடுத்த வாட்டி யார் சேர விட போறீங்க? ரைட், அதேதான். ஒன்று எடுங்க, ஒன்று இருக்கட்டும். வாங்கம்மா, லேட் என்ட்ரி. அப்பா வை ஒரு ஆள் வந்திருக்கு. புண்டலீக வரதா 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 புண்டலீகா 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 புண்டலீகா. யார் விட்டது? விட்டீங்களா? வாங்க அப்படி. ஜெயிச்சவங்களா உட்காருங்க. பிரபந்தம் தெரியுமா? என்ன தெரியும்? சொல்லுங்க. சத்தம் வரலையே. பழையமாலாம் எடுத்து வச்சு. ராதே கிருஷ்ணா. எவ்வளோ பெரிய பனம்பழம் பார்த்தீங்களா? அப்படி மணக்கிறது. ரெடியாக இருக்குல்ல சாப்பிட்ற மாதிரி. ஏன் கனி? அப்படி வாசனை. மூக்கை தொலைக்கிறது. வீட்டில் போய் ரகசியமாக கிருஷ்ணனோட உட்காந்து ஜம்முன்னு சாப்பிடணும். கிருஷ்ணன் கஷ்டப்பட்டு மரத்தெல்லாம் ஏறி பறிச்சிருக்கான். சரியா? உங்களுக்காகவே. அது நல்லா ஹெவியாக இருக்கா? ரைட். எடுங்க. ஒன்று எடுக்கணுமே, கதையா இருக்க. ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி
जय जय राम कृष्ण हरि 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 यार विटा विटवा மேல வாங்க சமதா विठ्ठल 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 कैटना दाना विठ्ठल 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 तूतुकुड़ी உப்புக்குடி உப்புனா என்ன அப்படி அப்புறம் அப்புறம் பராசர பட்டர் அப்படின்னு ஒரு பெரிய மகாத்மா இருந்தார். அந்த மகாத்மா கிட்ட அவரோட ஒரு பக்தர் கேட்டார், வைஷ்ணவ லட்சணம் என்னன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், திருமலை அனந்தாழ்வான்னு ஒரு மகாத்மா இருக்கார், ராமானுஜரோட சிஷ்யர், அவர்கிட்ட போய் கேளுன்னு அனுப்பிட்டார். அவர் போனார் திருமலைக்கு. அப்போ அனந்தாழ்வான் நிறைய பேருக்கு நித்தியம் அடியவர்களை ஆராதனை பண்ணிட்டுருக்கார், சாப்பாடு போட்டுருக்கார். இவர் வந்தார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னுட்டார். ஒரு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். எல்லாம் முடிஞ்ச உடனே கேட்டார், என்ன விஷயம் சொல்லுங்கன்னார். இல்லை, வைஷ்ணவ லக்ஷணம், சாது லக்ஷணம், பக்த லக்ஷணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைன்னா. அப்போ சொன்னார் திருமலை அனந்தாழ்வான், கொக்கு போல் இருப்பான், கோழி போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான் அப்படின்னா. கொக்கு என்ன பண்ணுமா, ஓடு மீன் ஓட உரு மீன் வர காத்திருக்குமாம் கொக்கு. பெருசாக தான் கிடைக்குமான்னு காத்துட்டுருக்குமா. அந்த மாதிரி பகவத் பக்தா எப்போ வருவான்னு கொக்கு மாதிரி காத்துட்டுருக்கணுமா. கோழி போல் இருப்பான், இந்த கோழி குப்பையெல்லாம் கிளறி அதுக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்குமா, மற்றெல்லாம் தள்ளி விட்டுருமா. குப்பையை கலரும் கவலைப்படாதான். அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் கிருஷ்ணானுபவத்தை மட்டும் எடுத்துக்கணும், மற்றெல்லாம் தள்ளி விட்டுரும், மற்றெல்லாம் குப்பை, அதெல்லாம் குப்பை. அடுத்தது உப்பை போல் இருப்பான். இந்த உப்பு சாப்பாட்டில் ஜாஸ்தியாக போயிட்டு தான் ஒரே உப்பு, உப்பே இல்லைண்ணா உப்பே இல்லை, இது எப்படி சாப்பிட்றதுன்னு. கரெக்டாக இருந்தால் உப்பை பற்றி பேச்சே இல்லை. ஜாஸ்தியாக போச்சுனாலும் உப்புக்கு தான் முதல் திட்டு, குறைவா போச்சுனாலும் உப்புக்கு தான் முதல் திட்டு. சரியாக இருந்தால் பேச்சே கிடையாது, ஃபஸ்ட் கிளாஸ். அப்பா என்னமா இருக்குது குழம்பு, என்னமா இருக்குது ரசம், உப்பு பார்க்குறதா. நான் கரெக்டாக இருந்தால் தானே இதுக்கு விலை. இப்போ எப்படி இருக்கணுமா, இந்த உப்பு எப்படி கரெக்டாக அந்த ஒரு கல் கூடப்படாது குறையப்படாது இல்லையா, அந்த மாதிரி எல்லா கைங்கரியமும் பண்ணணும், உப்பு மாதிரி ஒளிஞ்சு இருக்கணும், பகவான் இஷ்டப்படி வாழணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பகவான் ஆசீர்வாதம். உப்பிட்டவரை உள்ளளவு நினைக்கணும். எத்தனையோ உப்பு வாங்கியிருப்பேள், இப்படி ஒரு உப்பு வாங்கியிருப்பேளா? இந்த மாதிரி உப்பு எங்கேயா கிடைக்குமா? அதிகமாக போட்டால் பத்மநாபன், கம்மியாக போட்டால் உப்புளியப்பன், சரியாக போட்டால் அனந்தாழ்வான். எப்படிப்பட்ட உப்பு பார்த்தேளா? பார்க்கலாம், அடுத்து எழுந்திருக்கோ. நன்னா தான் போயிட்டு இருக்கு. श्रीमते रामानुजाय नमः.
கிருஷ்ணா நீ சாதாரணமா நில்லு, பரவாயில்ல. ராமானுஜா 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 ராமானுஜா. ஆஹா வாமா. பத்மநாபன் பாசுரம் சொல்லு. கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாடும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகினார் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் தடமுடை வயல் அனந்த புனநகரம் கூறுகின்றேன். இன்று போய் புகுதிராகில் எளிமையும் ஏதம் சாரா இன்று நேர் மாடம் மாடே ஆண்களுக்குள் அனந்த புனநகரம் ஆண்மின் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உருவாக்கு உங்களுடைய சொன்னது பத்மநாபன் விஷயம். ஆனால் வரது உடுப்பி. மத்து கிச்சாவுக்கு ரொம்ப பிடிச்சதா மத்து. மத்தை கொண்டு பானையை உடைச்சிருக்கான். கோபியோட சேர்ந்து அவனும் தயிர் கடைஞ்சிருக்கான். உடுப்பியில் மத்தை இப்படி வச்சுன்னு வேற நிற்கிறான். சரியா? அப்போ அத்தனை வசதியா. நீங்கள் வீட்டில் டெய்லி மத்து உபயோகப்படுத்துகிறவாளுக்கு நான் சொல்கிறேன்ப்பா. மத்து உபயோகப்படுத்தினா உடுப்பி கிச்சா அவன் நினச்சிக்கணும். அவன் அழகாக தயிர் கடைஞ்சதை நினச்சிக்கணும். சரியா? கொடுத்துடலாமா? நீங்களாம் பர்மிஷன் கொடுக்குறீங்களா? என்ன அநியாயம்! விளையாட்டில் கலந்துக்காதவாள்லாம் டெசிஷன் கொடுக்குறீங்கள. இருந்தாலும் பரவாயில்ல. பத்மநாபனுக்கு நன்னா மோரை கடைஞ்சி கடைஞ்சி தயிரை கடைஞ்சி கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து கொடுக்கணும். சரியா? ராதே கிருஷ்ணா. மத்து வேணுமா? மத்து அப்படியா? கொடுத்துருவான். ரைட், ஒரு சார் எடுங்க. நாராயண 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 நாராயண. நிறைய நாராயண சொல்லுங்க. நாராயண சொல்லுங்க. தெரியறதா? மெஹந்தி அழகா ஏற்கனவே பிதிங்கி வெளில வருது. இது இந்த மருதாணி கண்ணனுக்கு அவ்வளோ பிடிக்கும், ராதிகாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அஷ்டபதியில் ராதிகா சொல்கிறா, பாருடி அவளுக்கெல்லாம் மருதாணி இட்டு விடுறாண்டி அப்படின்னு ராதிகா புலம்பரா. குருஜி அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் மருதாணி. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். யாரும் வச்சு தான் விடலை. உண்மைதான், உண்மைதான். கொடுக்கவும் இல்லை, வச்சு விடவும் இல்லை. கொடுத்ததும் என்கிட்ட கொடுக்கல. யாரோ சில பேர் கொடுத்தாங்களோ, அது என்கிட்ட வரலப்பா. இப்போ வரல. கொடுத்தவங்க கேட்டுக்கோங்கப்பா, எனக்கு இது வரைக்கும் வரல, பார்த்துக்கோங்க. என் கையில் மருதாணி இல்லை. அதனால இந்த மருதாணியை ஜம்முன்னு வச்சுக்கணும். சரியா? கிச்சா வந்து கேட்பான். ரைட்டா? ரைட். ஒன்று எடுங்கப்பா சாரு, ஜாலியா ஒரு சார் எடுத்தா ஜாஸ்தி கிடைக்கும். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
ராதே கிருஷ்ணா ராதே 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 வாங்கோ. மேலே ஏறுங்க. ராதே ராதே வேகமாக சொல்லுங்க. அவங்க சொல்லணும், நீங்கள் இல்லை. குருஜி அம்மாவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு புஷ்பம் இந்த கனகாம்பரம். குருஜி அம்மா ஒவ்வொரு நாளுமே அந்த கனகாம்பரத்தை பார்த்து ஐயா அப்படின்வா. குருஜி அம்மாவோட பிரசாதம், குருஜி அம்மா கூடவே இருக்கா. ரைட். இதில் வசந்த பொருள் தாழ்ந்த பொருள்னு கிடையாது. சிலது அன்னைக்கோடு இருக்கும், சிலது 10 நாள் இருக்கும். உப்பெல்லாம் எப்படியும் சாப்பிட்ருங்க. என்ன அடுத்த ஆச்சா? ராம பஜோ ராம பஜோ ராம பஜோ ரே ராம பஜோ ராம பஜோ ராம பஜோ ரே आत्मानंद में राम भजो रे आत्मानंद में राम भजो रे राम 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 सीता राम 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 सीता राम. यार जय बोलो सीताराम चंद्र मूर्ति की जय बोलो हनुमान की जय बोलो वायुपुत्रन की. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். ஆஞ்சநேயரே வர வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அதான் ப்ரோக்ராம் தலைப்பு பார்த்தாளா? வாயினால் பாடணும், மனசினால் இவ்வளவு விஷயங்கள் நினைக்கிறதுக்கு இருக்கு. ஆஞ்சநேயன் எம்மை அழித்து காப்பான்னு வந்துடுத்து. வம்சத்தையே காப்பாற்றுவார் ஆஞ்சநேயர். ரைட்டா? ஒரு சார் எடுத்தாச்சா? जोर से बोलो, प्रेम से बोलो, प्यार से बोलो, प्यास से बोलो. वृंदावन में बरसाना में राधे 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 राधे
ராதே 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 ராதே. என்ன இருக்குன்னு தெரியல, தெரியாதவா சந்தோஷம். ராதே 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 ராதே. இந்த கிச்சா பயலுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் பிடிக்காது. பிடிக்கும் ஆனால் பிடிக்காது. அப்புறம் பிச்சு விட நீ வாயை திறக்கக்கூடாது, நீ ஆட்டத்தில் கிடையாது, நீ எந்த ஆட்டத்துலையும் கிடையாது. குருவாயூரப்பனோட கோமணம், குருவாயூரப்பன் கோமணம் பிடிக்கும், கோமணம் பிடிக்காது. குருவாயூரில் கோமணம் பிடிக்கும், உடுப்பியில் கோமணம் பிடிக்காது. ஒரு தடவை குரூர் அம்மைன்னு ஒரு பக்தை, குருவாயூரப்பன் இடத்துல அப்படி பக்தி உடையவள். ஒரு சந்தர்ப்பத்தில் அவள் குருவாயூரப்பனை சேவிச்சுட்டு வீட்டுக்கு போனோம். ஒரே மழை, மேடு பள்ளம், ஒரே தண்ணியாக இருக்குது. வீட்டுக்கு போகிற வழி தெரியலை. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து, ஏ பாட்டி எதுக்கு இங்கே நிற்கிறா, வா உன் வீட்டில் கொண்டு விடுறேன். சரின்னு போகிறான். இங்கே பார்த்துவா அங்கே பார்த்துவான்னு எல்லாம் சொல்லி அழிச்சுட்டு போயிடுத்து. கரெக்டாக வீட்டில் கொண்டு விட்டுடுத்து. பாட்டி கேட்டாக்கா, ஏ குட்டா இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கியாடா, உனக்கு நான் எதான தரணுமேடா, என்னடா வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம் பாட்டி, நான் போகிறேன். ஏ குழந்த இத்தனை தூரம் வந்திருக்கியாடா, அப்போ ஒன்றே ஒன்றுதா. என்ன அப்படின்னா, பக்கத்தில் வாயேன் சொல்லு. மழையில் நனைஞ்சு கோமணம் நனைஞ்சு போயிடுத்து, சில்லுன்னு இருக்கு, குஞ்சாமணி எல்லாம் குளிர்றது. எனக்கு ஒரு கோமணம் கொடுத்தா கட்டிட்டு போவேன்னு கொடுத்தான். உடனே அவள் புடவை தலைப்பியை கிழிச்சு கொடுத்தாளாம். அடுத்த நாள் காத்தால இவள் பாட்டு கோவில் போனால் இடுப்பில் இந்த மாதிரி சேப்பு கோமணம். அது வரைக்கும் குருவாயூரப்பனுக்கு சேப்பு கோமணம் கட்ட மாட்டா, பீதாம்பரம் தான் கட்டுவா, நன்னா பட்டில் தான் கோமணம் கட்டுவா. குரூரமே, ஆ கிருஷ்ணா குருவாயூரப்பா நீயா ராத்திரி வந்தாயின்னு கதறினான். அதுக்கப்புறமா தான் குருவாயூரப்பனுக்கு சேப்பு கோமணம் கட்ட ஆரம்பித்தா. இன்னைக்கு குருவாயூரப்பனோட சேப்பு கோமணம் ரொம்ப கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காது தெரியுமா? எவ்வளோ வசதி தெரியுமா? ரைட். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, 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 ஸ்ரீராம ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ராம 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 ராம. ஸ்ரீராம ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய 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 ஜய ராம,
ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. இந்த கிச்சாக்கு எப்பவுமே கொழுப்பு ஜாஸ்தி. என்ன ராமான்னு ஜபிச்சா அவளை படுத்தி அவாக்கிட்ட தான் போகிறதுல ஒரு குஷி. ராமானு ஜபிச்சா கிருஷ்ணன் கிடைப்பான். உண்மையா? சத்தியம் அப்படிதான். கோவர்ணகிரி ராமா 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 ராமான்னு தான் ஜபிச்சுட்டு இருந்தது. திரேதாயுகத்திலேருந்து துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் வந்து அழகாக புல்லாங்கல் ஊதி அனுகிரகம் பண்ணான். அதனால் இவங்க எதை ஜபிச்சாலும் திருட்டு பைய தான் பக்கத்தில் வரப்போகிறான். என்ன வருதுன்னு எனக்கு தெரியாது. அப்படி வரும், அப்படி எடுத்து கொடுக்க வேண்டியது, அவ்வளோதான். சரி, இவன் 2 பேருமே ஜெயிச்சான்னு வச்சுடுறோம், போனா போகிறது. கடைசியில் பாருங்க, முதல்ல வெளில வந்த வாளுக்கெல்லாம் தான் பரிசு வந்துட்டே இருக்கு. பார்த்தாளா? ஏன் தெரியுமா? இவாள்லாம் கிருஷ்ணனை சுத்தின்னு இருந்தா இல்லையா? கிருஷ்ணனை சுத்தின்னு இருந்தா வீண் போகாது. ஹலோ, சேர் வேணும் சார், வைங்க. இல்லை, 2 சேருமே வேணும். இன்னொரு 5-6 சேர் கொண்டு அடுத்த ஆம்பளைங்கள்லாம் ஓட விடுவோம். கொண்டா, வாங்க 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 வாங்க, ஒரு 8-10 கொண்டா. அப்போ இவாளுக்கு எதாவது கொடுக்கணுமே. என்ன கொடுக்கலாம்? 4 உத, 4 அரை. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய் போலோ பிருந்தாவன் தாம் கி. கிருஷ்ணன் கொடுத்தான்னா, கிருஷ்ணனோட சேர்ந்ததுன்னா மயில்பீலி கூட ஒரு விலை உண்டு. சரியா? இப்போ ஏதோ ஒரு ஜென்மால கிச்சாக்கு இந்த பொம்பளை, இந்த பொண்ணு மயில்பீலி கொடுக்க போறா. இன்னொரு பொண்ணை காணோம். இன்னொரு பொண்ணு, இன்னொரு பொண்ணுக்கு என்ன தெரியுமா? இதான். பகவான் கோபியோட வயசு பார்க்கறதே கிடையாது. கோபியோட ஹிருதயம் தான் பார்க்கலாம். கிருஷ்ணன் அனுபவிக்கிறதுக்கு வயசே கிடையாது. கண்ணாடி வளையல், தங்க வளையல் இல்லை, கண்ணாடி வளையல் தான். நன்னா கலகலகலன்னு சத்தம் வரும். அழகா பகவான் ஒரு கோபியோட கையிலேருந்து தங்க வளையலை வாங்கி நாவல் பழக்காரிக்கு கொடுத்து நாவல் பழம் வாங்கி சாப்பிட்டான்னு பெரியாழ்வார் சொல்றார். சரியா? அப்ப இந்த கோபிக்கு இந்த வளையல் எவ்வளோ வளையல் பார்த்தாளா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. அப்ப கண்ணன் என்ன கொடுப்பான், எப்படி கொடுப்பான்னு தெரியாது. கண்ணனை மாத்துக்கோ. வேற கண்ணன் யாரு? வேற கண்ணன் வா. அடுத்த கிருஷ்ணன் உள்ள கொண்டு வந்து நிற்க வை. நீ வா கண்ணா, உனக்கு ஏதாவது கொடுக்கணுமே. பெருசா கொடுக்கட்டுமா? நல்லா எடுத்துக்கோங்கம்மா. நடுவில் நின்றா. ரைட். அடங்க. என்னடா உன் சைஸுக்கு வருது மாலை? இங்க வாடா. அழப்போறியாடா, அழப்போறியாடா, கொஞ்சம் குனிடா. இவன் என்ன அழ விடுவான் போல இருக்கு. ரைட். 50 வயசு சின்ன பசங்களாம் வாங்கோ. ஜெய ராமா ஜெய் ஜெய ராமா ஜெய் ஜெய ராமா ஜெய் ஜெய ராமா ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய் ஜெய ராமா ஜெய் ஜெய ராமா ஜெய் ஜெய ராமா ஸ்ரீராம் ஜெய ராம்.
ஆயிருவேன், மாறிடுவேன், ஆம்பளையா மாறிடுவேன். அகில குரு குருஜி பகவன் நமஸ்தே. குருஜி அகில குரு பகவன் நமஸ்தே. ஆயிருக்கு. இதான் இது ஒரு பெரிய கிருபை இல்லையா? வாங்கினால் ஆம்பளையா இருந்தாலும் பிரயோஜனம் உண்டுமா? ஆம்பளைங்களுக்கும் விலை உண்டுமா? அஹோபாகியம் அஹோபாகியம் நந்த கோப விரஜௌகசாம் என்மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். யாரது யாரது தோத்தது? வாங்க 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 வந்து ஒரு கிருஷ்ணர் பாட்டு பாடுங்க. கிருஷ்ணர் பாட்டு பாடுங்க. பரவாயில்ல பேசுங்க. எல்லாம் சேஃபா பேசுறாங்கப்பா. ஹாய் 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 ஹோ ஹோய் ஹோ 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 ஹாய் 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 ஹாய். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டா சொன்னேன். பெரியாழ்வார் சொல்றார், கிருஷ்ணன் மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு கோல் கொண்டு வா அப்படின்றார். அந்த கோல் கொண்டு போற தூதன் தான் இந்த கோபாலன். ஒரு சார் எடுங்கோ. கோவிந்த 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 ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோபால ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே கோவிந்த ராதே 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 ராதே. யாரு? ஸ்ரீவில்லிபுத்தூர் வாங்க. நீங்க ஒரு திருப்பாவையே இன்னைக்கு சொல்லி ஆகணும், அப்பதான் பரிசு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்காரு, கூப்பிடுற தூரத்துல கோவில், டெய்லி நாச்சியார் பார்த்துட்டு போடு. பகவான் சுதாமாவுடைய ஒரு பிடி அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தானா. சரியா? இப்ப அந்த அவலை கண்ணன் இவருக்கு கொடுக்கிறான், நாச்சியார் கொடுக்கிறா. நீங்காத செல்வம் நிறைந்தேலோ நம்பாவாய். ரைட்டா? இருந்தாலும் ஆம்பளைங்களுக்கு பரிசு ரொம்ப ஜாஸ்தியா தான் போயிட்டு இருக்கு, ஓவரா தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நியாயமே இல்லை. துர்கா ஆரம்பி. ராதே கோபாலா ராதே கோபாலா ராதே கோபாலா கோபால ராதே கோபால ராதே கோபால ராதே கோபால ராதே கோபால ராதே கோபால ராதே கோபால 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 கோபால. ராமானுஜரை பற்றி ஏதானும் பாசுரம் சொல்லவும்.
சொல்லி கொடுக்கலா? சொன்ன மாதிரியே இல்லையே. சொன்னாரா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் உங்களுக்கு இல்லப்பா, அநியாயத்துக்கு இருக்காங்களே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ரைட். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமானுஜா 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 ராமானுஜா. இவரோட பொண்ணு பல ஊர்களில் போய் பகவத்கீதையில் வீடு முழுக்க கப்பு கப்பாக வாங்கி வச்சிருக்கு. அதனால் அந்த பொண்ணுக்கு தகப்பனா இப்போ ஒரு அத்தியாயம் பகவத்கீதை அவர் சொல்லுவார். ஒரு அத்தியாயம் போனா போகிறது, ஒரு ஸ்லோகம்